friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Boys Be Brave dramaல வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து சின்ன வயசு சின்ன தான் காட்டுறாங்க. அவனுக்கு அப்பா கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா என்னன்னா எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வேலையிலே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சின்ன வயசு சின்ன போய் அப்பா பாத்தீங்களா நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படியே பையன் வந்து ஆசையா பேசினா தம்பி எனக்கு வேலை இருக்கு கிளம்பு அப்படியே அவனாட்டுக்கும் பத்தி விடுறாரு. சரி அப்பா நம்ம கூட வந்து இன்னைக்கு பேசிடுவாரு நாளைக்கு பேசிடுவாரு அப்படின்னு சின்ன வயசு சின்ன வந்து ரொம்ப ஏங்கி போய் கிடப்பான். ஆனா என்ன ஏமாற்றம் தான் மிச்சம். என்னைக்குமே அவர் வந்து பேசினதே இல்லை. என்னது இது இன்னைக்கு அப்பா வந்து என் கூட பேசவே இல்லை, அப்ப இன்னைக்கும் பேசல நாளைக்கு பேசிடுவாரா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சின்ன வயசு சின்ன இருக்கான்ல அவன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுச்சு. ஜின்னும் பாருங்க பெருசா வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன அவன் காலேஜுக்கு வர காலேஜ்ல தான் இந்த ஜீசோப் வந்து இவன் பார்த்துருக்கான். பார்த்தவொடனே ஜின்னுக்கு வந்து ஜீசோப்பை பிடிச்சிருக்கு. ஆனா என்ன இந்த ஜீசோப்போட ஆக்டிவிட்டி தான் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு கண்ணன் நினைப்பொழுக்கு எப்போத்தாலும் பொண்ணுங்க இவனை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து இவன் வந்து டேட் பண்ணியிருக்கான். எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து வந்து சுத்தி நின்றுக்கிட்டு டேய் யார் லவ் பண்ற யார் கூட டேட்டிங் போற அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் கேட்க இவன் என்ன சொல்லிருக்கணும், ஒண்ணு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் இல்லாட்டி யாருமே பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னா என் பாருங்கம்மா எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு எல்லாரும் கூடயும் டேட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜீசோப் சொல்ல இதை கேட்ட அந்த பொண்ணுங்கெல்லாம் டென்ஷன் ஆகி ஜீசோப்பை மொத்தி எடுக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜின் இருக்காம்ல அவன் இன்னும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து யார் லவ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணா அப்படின்னு ஜின் வந்து ஜீசோப் பத்தி யோசித்துக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வர இப்போ அதுக்கு மேல ஒரு பெரிய கொடுமை ஜின்னுக்கு காத்திருக்கு. அந்த ஜீசோப் இருக்காம்ல அவனை பாருங்களேன் பெருசா முடி வச்சிருக்கான், கண்ணு கீழே வந்து மச்சம்லாம் இருக்கு. என்ன கொடுமைடா இது அப்படின்னு ஜின் கேட்க என்னடா இது கொடுமைன்னு சொல்லியிருக்க, அவச்சரம் இப்படிலாம் பேசக்கூடாது வாய் அடிச்சுக்கோ, நீ தானே அன்னைக்கு எழுதி வச்சிருந்த உனக்கு ஐடியல் டைப்பா வரணும்னா அவனுக்கு ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு. அந்த குவாலிஃபிகேஷன்னா என்னென்ன அவனுக்கு லாங் ஹேர் இருக்கணும், உன்னை மாதிரியே கண்ணு கீழே வந்து மச்சம் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தீல பாத்தியா எனக்கு இப்போ மச்சம் இருக்கு. ஆனா என்ன இப்போதைக்கு நான் வந்து காஜல்ல வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து டேட்டாலாம் போட்டு பர்மனண்டா மச்சம் இருக்க மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஜீசோப் வந்து சொல்லியிருக்கான். இது மட்டுமா பாத்தியா டேட்டோ ஷாப் போகிறதுக்காக ரிசர்வேஷன்லாம் புக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ எழுதி வச்சிருந்தியப்பா புக்கு படிக்கணும்னு பாத்தியா அதுக்காக நான் புக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு இந்த ஜீசோப் வந்து அடிக்கிட்டே போக எப்பாடே இந்த கர்மத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல, தயவு செய்து இப்படிலாம் பண்ணுற நிப்பாட்றா, நீ ஒரு பையன்டா பையன் மாதிரி நடந்துக்கும், நான் சொன்னதை நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா, நான் சொன்னதை நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, நீ ஃபெயில் ஆயிட்ட இப்பயே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஜின் வந்து கத்த. ஏன்டா கத்துற, அதான் இன்னும் முழுசா ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரத்துல பாத்துக்கலாம். அப்புறம் ஏதோ எழுதி வச்சிருந்தீங்க ஐடியல் டைப்ல நீ லவ் பண்ற பர்சன் கூட சேர்ந்து அந்த ஸ்னோவெல்லாம் பார்க்கணும் எழுதி வச்சிருந்தீங்க. அதுவும் முதல் ஸ்னோ வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தானே, அதுவும் லவ் பண்றவங்களுக்கு பாரு அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், நான் கூட சேர்ந்து பார்க்கலாம், கண்டிப்பா லவ் வந்துரும்டா, நான் உன்னை எப்பயுமே நல்லா பாத்துக்கிடுவேன். ஆனா என்ன பண்ண நான் வீட்டுல இல்லாத நேரம் வந்து ஒன்னு யாராச்சும் நல்லா பாத்துக்கணும்ல, நீ என்ன மிஸ் பண்ணக்கூடாதுல, அதுக்காக நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா அப்படின்னு ஜீசோப் என்ன பண்ணி வச்சிருக்கானா அவன மாதிரியே ஒரு பொம்மை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கான். ரெடி பண்ண பொம்மையை வந்து ஜின் கையில திணிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பா இந்த கர்மத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு ஜின் வந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து சோயை தான் காட்டுறாங்க. சோய் வந்து சின்னோவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, அதை பத்தி தான் இப்போ இந்த சோய் போய் வந்து ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜின்னோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஜின் ஒழுங்கா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஜீசோப் இருக்காம்ல அவன் வேற வந்து ஜின்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். எப்பா பாரு நான் கண்ணு கீழே வந்து டேட்டா குத்த போறேன்ப்பா, சரி நான் டேட்டா ஷாப் போறேன், நீ என்ன மிஸ் பண்ணக்கூடாதுல, அதுக்காக பாத்தியா என்ன மாதிரி ஒரு பொம்மை அது மட்டும் இல்லாம கீ செயின் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்ன மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோப் போட்டு வெளியே போறான். சே
இவன்லாம் யார் மிஸ் பண்ண போறது, லூஸ்தனம் பண்ணியிருக்கான் பாத்தியா அப்படின்னு ஜின் வந்து மனசுக்குள்ளே ஜீசோ போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஏதோ சவுண்டு கேட்குது, என்னடா இது சவுண்டு அப்படின்னு ஜின் பார்க்க இந்த ஜீசோ பையன் வந்து ஃபோனை வந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டான். டேட்டா ஷாப்லேருந்து வேற மெசேஜ் வேறு வந்திருக்கு, சார் உங்கள் ரிசர்வேஷன் வந்து இப்போ புக் ஆயிடுச்சு, இப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக டேட்டா போட்டு விட்லாம் அப்படின்னு வேற அவங்க மெசேஜ் அனுப்ப இவன் வேற ஃபோனை விட்டு போயிட்டான். சரி நாமளே கொண்டு போய் கொடுப்போன்னு ஜின் இருக்காம்ல, ஜின் ஃபோனை கொடுக்க வெளியே வந்து இருக்கான். இந்த ஜீசோ பையன் இப்போ வெளியே போனாம்ல, அவன் பார்க்க அழகா இருக்கான்னு ஒரு 3 பொண்ணுங்க வந்து, சார் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை தானே அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேட்க, ஆமா அப்படின்னு இவன் சொல்ல, தெரியும் சார் உங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேட்க, ஃபோன் நம்பர் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு இந்த ஜீசோ பையன் வந்து ஃபோனை தேடுறான். ஐயோ ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு வீட்லயே அப்படின்னு இந்த ஜீசோ பையன் வந்து இப்போதான் யோசிக்கிறான். அந்த பொண்ணு என்னன்னா நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லாட்டி விருப்பம் எல்லாம் கிடையாது, அதுக்கு எதுக்கு இப்படி ஓர சீனை போட்டு இருக்க அப்படியே அந்த பொண்ணுங்க வந்து ஜீசை பொத்திட்டு விட்டு அந்த பொண்ணுங்களாட்டும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ நான் டேட்டா ஷாப் வேற போகணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு ஜீசோ போது தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜின்ஹோ இருக்காம்ல அவன் கிராஸ் ஆகுறான். ஜின்ஹோ யாருன்னு தெரியுதுல, சோயோட பாய் ஃப்ரெண்டுப்பா, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் தான் கிராஸ் ஆகுறான். இந்த ஜீசோக்கு வந்து ஜின்ஹோவை அடையாளம் தெரியல போல இருக்கு. எங்க இருங்க உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீங்க அந்த சோய் கூட வந்து ஸ்கூல்ல படிச்ச பையன் தானே, இப்ப ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஜீசப் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. இருந்தேன்னு அந்த சோய் இருக்காம்ல அவன் டெலிவரிக்கு போயிருக்கான். டெலிவரிக்கு போனவன் இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே, ஜீசோப்பு என்னடா இது 3ஆவது மனுஷங்களெல்லாம் பேசியிருக்க, சீக்கிரம் வா என் கூட கிளம்பி வா அப்படின்னு இந்த சோய் போய் வந்து ஜீசோப்பை எடுத்துட்டு போயிருக்கான். இரு நான் கூட பேசணும்டா அப்படின்னு ஜின்னும் வந்து ஏதோ பேச வாரான். அதுக்கு இந்த சோய் போய் வந்து கொஞ்சம் கூட இடமே கொடுக்க முடியும். இங்க பாரு இனிமேல் நமக்குள்ள வந்து பேசுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை, உனக்கு இன்னும் கூட தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன்டா அப்படின்னு இந்த சோய் என்ன பண்றான்னா ஜீசப் கையை வந்து இருக்காம பிடிச்சிக்கிட்டு மேல தூக்கி காமிக்கிறான். இன்டைரக்டா என்ன சொல்ல வரான், நாங்க லவ்வர்ஸு, எங்களுக்கு நடுவில் வந்து நீ குறுக்க வராத அப்படின்னு இந்த சோய் வந்து ஜின்னோ கிட்ட வந்து சொல்லாம சொல்லிட்டு போறான். இது எல்லாத்தையும் அதான் போனை கொடுக்க வந்தாங்க ஜின்னு, அவனும் பார்த்துட்டான். என்னடா இது இவங்க என்னதும் நல்லா வந்து ஏதாச்சும் கனெக்ஷன் ஓடுதா அப்படின்னு ஜின் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த நேரம் அதான் ஜீசப்போட போனை வந்து கையில வச்சிருந்தாம்ல, அதுல இருந்து வேற நோட்டிபிகேஷன் வந்து டொங்கின்னு வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தம் எல்லாமே ஜீசப் கேக்குது. ஐயோ ஜின்னு இதெல்லாம் நீ பார்த்துட்டியா என்ன அப்படின்னு ஜீசப் பேர பதறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜின்னு வந்து இதுக்கு மேல இங்க நிக்கலப்பா, அவன் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஜீசோவும் பின்னாலேயே போலான்னு நினைக்கிறான். அதுக்குள்ள இந்த சோய் பையனை பாருங்களேன், டேய் வண்டியில ஏறுடா, வண்டியில ஏறு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இந்த சோய் வந்து ஜீசோப்பை இழுத்துட்டு போயிட்டான். ஏன்டா கிறுக்கு பயிலே ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு ஜீசோ பேர கத்தி இருக்கான் சோய் கிட்ட. சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ, இப்போ நான் டேட்டா ஷாப் வேற போக வேண்டியிருக்கு, அதை போய் குத்திட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னு ஜீசோப் வந்து சோய் கிட்ட கத்திட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு போய் இந்த ஜீசப் வந்து ஜின்னை தான் தேடி இருக்கான். அந்த ஜின் பையன் என்னன்னா கட்டில் கடையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஜீசப் பையன் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிட்டான். ஏன்டா ஏன் ஓடி வந்த அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கே தெரில, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில அப்படின்னு ஜின் சொல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சுடா, ஏன்னா நீ வந்து என்னை லவ் பண்ற, உனக்கு லைட்டா ஜெலஸா ஃபீல் ஆயிடுச்சு, அதான் அந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம நீ ஓடி வந்திருக்க, புரியுதா அப்படின்னு இந்த ஜீசப் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியும் கூட இருக்குமோ அப்படின்னு ஜின் வந்து யோசிக்க, அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு ஜீசப் வந்து பேசிக்கிட்டு இந்த ஜின் பையனுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க இந்த ஜின்னும் மெய் மறந்து போய் ஜீசோவுக்கு கிஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு மெய் மறந்து போனாலும் கிஸ்ஸை கொடுத்துட்டாங்க. அப்படியே கட்டினங்கிட்டு வந்து சோயை தான் காட்டுறாங்க. சோயை பார்க்க ஜின்னுவா வந்திருக்கான், நம்மளோட பேசியே ஆகணும் அப்படின்னு ஜின்னுவா சொல்ல, நம்ம 2 பேரும் நல்லா வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, அப்படியே ஓடி போயிரு, அதான் உனக்குன்னு பியானோ அதுன்னு இருக்குல்ல, அதை கூட நீ கட்டிக்கிட்ட அழுகு, ஏன் பக்கம் திரும்பி வந்துடாத அப்படின்னு இந்த சோய் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சோய் பையன் வந்து வாய் இருக்குன்னு கண்டா மாதிரி ஜின்கோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜின்கோ வந்து எவ்வளவுதான் பொறுப்பான். ஒரு கட்டத்துல வந்து பொறுமை இழந்து ஜின்கோ என்ன பண்றான்னா சோயை அடிக்க, சோய் என்ன பண்றான்னா என்னையாட அடிக்கிற அப்படின்னு சோயின் சண்டை போட,
ரெண்டு பேரும் ரோட்லயே கட்டி உருண்டு புரண்டு சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை ஒன்றும் பெருசாலாம் போகலப்பா. ஒரு கட்டத்தில் சண்டையை நிப்பாட்டிட்டாங்க. சண்டையை நிப்பாட்டிட்டு, டேய் இங்கே பாரு, இப்போ குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கு, வா வா வீட்டுக்குள்ளே வா, உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சோ என்னன்னா இந்த ஜின்னுவ கிட்ட வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக கேரிங்காகவும் பேசுகிறான். இவங்க என்னத்துக்கு நல்லா வந்து என்னதான் பஞ்சாயத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த சோயி ஜின்கோ ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது ஒன்றா தான் படித்தாங்க. இதைத்தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. படிக்கும் போதே நல்லா லவ் பண்ணுறது, கொஞ்சம் குழா வருது அப்படின்னு எல்லாமே இருந்திருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன, விதியின் விளையாட்டு இங்கே தான் ஒரு இக்கட்டான சூழல் உருவாயிருக்கு. அந்த சோயோட அங்கிள் இருக்காங்களே, அவங்க கால் பண்ணி, டேய் உன் அப்பா எங்கடா இருக்காங்க, எங்கே இருக்காங்க, கடனை வாங்கிட்டு அவரோடக்கு ஓடி போயிட்டாரு, என்கிட்டயும் கடனை வாங்கியிருக்காரு, அவன் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு அங்கிள் என்னன்னா சோயை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சோய்க்கு பதறி போயிடுச்சு. ஐயோ அப்பா கடன் வாங்கிட்டு எங்கே போனான்னு தெரியல, இப்போ கடன் வாங்கின எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தா அவ்வளோதான், எனக்கும் அவமானம். அது மட்டும் இல்லாமல் என் கூட யாராச்சும் சுற்றிக்கு இருந்தா அவங்ககிட்டயும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து சேஃபே இல்லை, கிளம்பி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சோ என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஸ்கூலை விட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம அவன் வேற இடத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஜின்கோ வந்து இவன் பார்க்கவே இல்லை. இப்போ புரியுதா இவங்க என்னது நல்லா வந்து என்ன பிரச்சனைன்னு. ஏதோ விதியின் விளையாட்டால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு இந்த ஜின்கோவே சோயை தேடி வந்திருக்கான். சோ ஏத்துக்கலாம், இருந்தாலும் பாருங்க நம்மளால மறுபடியும் ஏதாச்சும் ஜின்கோக்கு வந்து பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு நினைப்பால மட்டும்தான் இந்த சோய் வந்து இன்னும் ஜின்கோவை ஏத்துக்காம இருக்கான். பார்ப்போம் இவங்க சேருவாங்கன்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து ஜின்னை தான் காட்டுறாங்க. இந்த ஜின் பையனுக்கு வந்து நேத்து ராத்திரி நடந்த எதுவுமே இன்னும் பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை. ஈநாட்டுக்கு அசால்ட்டா வேலையை பார்த்து இருக்கான். இந்த நேரம் கட்டில் கடியில பார்க்க இப்போதான் நேத்து ராத்திரி நடந்த சம்பவம் வந்து ஜின்னுக்கு ஞாபகம் வருது. ஐயோ நேத்து ராத்திரி கிஸ்ஸை கொடுத்தோமே அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து இப்போதான் யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். நம்ம கிஸ்ஸை கொடுத்தோம் தெரிஞ்சா அவன் அவ்வளோதான் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவானே, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஜின் வந்து தயங்கி ரூம் வீட்டில் வெளியே வர இந்த ஜீசோ பையன்னா கேஷுவலாக உட்காந்துருக்கான். எப்பா நேத்து அப்படின்னு ஜின் வந்து இழுக்க, ஆமாம் நேத்து அப்படின்னு ஜீசோப்பா வந்து சொல்ல வர, இதுக்கு மேலே எந்த வார்த்தையும் பேச வேண்டாம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா, நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து பாதிரி அடிச்சுட்டு எங்கேயாவது போய்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி போறான், நேத்து தான் சொன்னாதான் என்னவா அப்படின்னு ஜீசோ பேர ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஜின் பையன் என்னன்னா கிஸ் கொடுத்தா என்னென்ன ஆகும், அது மட்டும் இல்லாம கிஸ் வந்து எப்படி கொடுக்கணும், கிஸ்ஸால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் லைப்ரரியில போய் பார்த்து இருக்கான். ஐயோ என்னோட பிரெயின் எதுக்கு இதெல்லாம் பார்த்து இருக்கு, தப்பு 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 தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இங்க இருந்து போறதுதான் நல்லது அப்படின்னு ஜின் வந்து லைப்ரரியை விட்டு வெளியே போலான்னு போக இந்த நேரம் எதிர்பாராத விதமா இந்த ஜின் வந்து ஒரு பொண்ணு மேல இடிச்சிட்டான். இப்பதான் இந்த ஜின் வந்து அந்த பொண்ணை வந்து முழுசா பாக்குறான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஜின்னோட ஐடியல் டைப் மாதிரியே இருக்காப்பா, லாங் ஹேரு. அது மட்டும் இல்லாமல் ஜின்னுக்கு வந்து கண்ணு கீழே வந்து மச்சம் இருக்குல்ல, அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கும் மச்சம் இருக்கா. இதில் இந்த ஜின் பையன் வந்து லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான். என்னதான் பையன் இம்ப்ரெஸ் ஆனாலும் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு வந்து ஜீசோப் வந்து கிஸ்ஸை கொடுத்தாம்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வந்து தொலையுது. வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஜீசோப் பேரை, எப்பா பாத்தியா நான் இப்போ டேட்டா ஷாப் வந்து கிளம்ப போகிறேன், பாரு என் கையை பாரு அப்படின்னு ஜீசோப் வந்து ஒரு மாதிரி குழஞ்சு பேச, அம்மா என்னாச்சு அப்படின்னு ஜின்னும் கேட்குறான். அதுவாப்பா புக்கு படித்தோம்ல, படிக்கும்போது பின்னு வந்து லைட்டாக கையில் குத்திருச்சு அப்படின்னு ஜீசப் சொல்ல, குத்திருச்சுன்னா மருந்து போடேன்டா அப்படின்னு ஜின் சொல்கிறான். எப்பா அதை நீயே போட்டு விடேன்ப்பா அப்படின்னு ஜீசப் வந்து ஓவரா கெஞ்ச, சரி பண்ணி தொலைறேன்னு ஜின்னும் பண்ணி விட்றான். சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ஜின் வந்து கிளம்ப, இருப்பா தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன்ல, தலையை கொஞ்சம் ட்ரை ஆக்கி விடுறது ப்ளீஸ்ப்பா அப்படின்னு ஜீசப் வந்து கெஞ்ச, ஏன்டா என்னை விடாமல் இப்படி டார்ச்சர் பண்ணுற, சரி பண்ணி தொலைறேன்னு ஜின்னு வந்து அதையும் பண்ணுறான். சரி இன்னைக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீ என்கிட்ட வந்து கேட்க வந்தீல, கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்கு போயிட்ட அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, அதான் நான் வந்து காலையிலே சொன்னேன்ல பிஸியாக இருக்கேன்னு, பிஸியாக இருந்தாலும் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு ஜின் சொல்கிறான். அது இல்லை
நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து கேட்க வந்திருக்கப்பா. ஆக்சுவலா உனக்கு வந்து மெல்ல மெல்லமா என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் உண்மை அப்படின்னு ஜீசப் வந்து சொல்ல, எப்பா இதுக்கு மேல உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லடா, நான் கிளம்புறேன்னு ஜின் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் ரூம்குள்ள போய் உட்கார, இந்த நேரம் லைப்ரரியில வந்து ஒரு பொண்ணை வந்து இடிச்சாம்ல, அந்த பொண்ணு ஜின்னுக்கு வந்து மெசேஜ் பண்றா. அந்த பொண்ணு ஜின்னுக்கு வந்து மெசேஜ் பண்றா. இடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கும் ஜின்னை பிடிச்சி போச்சு போல இருக்கு. அந்த பொண்ணே வாலண்டியரா போய் ஜின்கிட்ட வந்து நம்பர் கேட்க அவனும் கொடுத்துட்டான். இவனுக்குள்ளேயும் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதான் அந்த பையன் வந்து நம்பர் கொடுத்துட்டான். இவங்க இடத்துக்கு நல்லா வந்து கான்வர்சேஷன் வந்து நல்லா பெருசா போய் வெளியே போலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணதான் செய்றாங்க. அப்படியே வெளியே போகும்போது தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க 2 நாள்ல வந்து நிறைய விஷயம் ஒத்து போகுதுன்னு இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. இவங்களும் சேர்ந்து நல்லா சுத்தி இருக்காங்க. இந்த நேரம் சோய் வந்து டெலிவரிக்கு போயிருக்காங்களா, டெலிவரிக்கு போகும்போது இந்த பொண்ணு ஜின்னும் ஒன்னா சேர்ந்து போறாங்களா, அத சோய் பார்த்துட்டான். என்னது இது, நம்ம ஜின்னா இது, என்னது இது பொண்ணு கூட சேர்ந்து சுத்தி இருக்கான் அப்படின்னு சோயும் பார்க்க தான் செய்யறான். ஜின்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன 2 பேருக்கும் லைட்டா ஒருத்தர் பிடிச்சிருக்க போல இருக்கு. இருந்தாலும் ஜின் வந்து லைட்டா அப்பப்போ வந்து ஜீசப் பத்தி யோசித்து பார்க்க தான் செய்யறான். ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப தைரியமே முடிவெடுத்துட்டா. எப்பா நம்ம 2 நாள்ல வந்து நிறைய விஷயம் வந்து ஒத்து போகுது, நம்ம இதை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணா என்ன, நம்ம வேணா அடுத்து வந்து தேட்டர் போகலாமே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம் அப்படியே அந்த பொண்ணு வந்து கேட்குறா. ஸ்ட்ரைட்டாவே கேள்வி கேட்டா. இதுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம இந்த ஜின் பையன் வந்து திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த ஜீசப் பையன் இருக்கான்ல, அவன் என்னன்னா வீட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு அவன் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். போறவே லைட்டா அந்த பக்கம் பார்க்கை எட்டி பார்க்க, பார்க்ல வந்து ஜின்னு இந்த பொண்ணுன்னு 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இதை பார்த்து இந்த ஜீசப் பையன் வந்து ஷாக் ஆயிட்டான். இவன் ஜின்னை பார்த்த ஷாக் ஆகல, அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிருக்கான். எதுக்கு தெரியுமா, இவன் ஊருக்குள்ள ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கு. இந்த பொண்ணையும் இவன் வந்து லவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இவன் தான் ஒரு பொண்ணு கூட முழுசா பழக மாட்டான்ல, பழகிட்டு கழட்டி விட்டுருவான்ல, அந்த பொண்ணுன்னா சரியான ரகுடிகளா இருப்ப போல இருக்கு. என்னடா ஏமாத்துற அடி, இந்த பொண்ணு வந்து ஜீசப் நெத்தியிலே வந்து பேட்டால அடிச்சு விட்டுருப்பா. இப்ப அந்த விஷயம் எல்லாமே ஜீசப்போட கண் முன்னாடி வந்து 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 போகுது. ஷாக்ல வந்து ஜீசப் வந்து கையில வச்சிருந்த பொருள்லாம் கீழே போட, என்னடா சத்தம் அப்படின்னு ஜின்னும் பாக்குறாங்க, அந்த பொண்ணும் பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஜீசப் பார்த்தோன்னே கோவம் அப்படியே கொந்தளிக்குது. ஐயோ இவ பத்திரக்காளியா மாற போறாளே, ஆபத்து ஆபத்து ஆபத்து, டே ஜின்னு என் கூட வந்துடா, என் கூட வந்துடு அப்படின்னு இந்த ஜீசப் பையன் வந்து ஜின்னு எழுதிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு என்னன்னா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.